ஓம் நம சிவாய. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணுங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நானும் எங்கள் ஹஸ்பண்டும் சேர்ந்து செஞ்ச முதல் ஃபுட் ஆர்டரு. இது என்ன விசேஷம்னு பார்த்திங்கன்னா, வீடு குடி போகிற ஃபங்க்ஷன். அந்த வீடு குடி போகிற ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா, அவங்க வீட்டிலேயே சமைச்சிக்கலாம் ஆளுங்களை வச்சு அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. பட் ஆளுங்க வராதனால கடைசியில் எங்ககிட்ட கேட்டாங்க. நாங்கள் பண்ணித்தரோன்னு சொல்லிட்டோம். 20 பேர்த்துக்கு தாங்க. சின்ன ஆர்ட்ரு தான் இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் நானும் எங்கள் ஹஸ்பண்டும் சேர்ந்து செய்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சொந்த ஹோட்டலில் செய்யும்போது மாஸ்டருங்களாம் இருப்பாங்க, ஹஸ்பண்ட் சேர்ந்து செய்வாங்க. இந்த தடவை தனியாக அவர் ஃபஸ்ட்டாக செய்ய போகிறாரு. நல்லா தாங்க வரணும்னு வேண்டிக்கிட்டு ப்ரே பண்ணி ஸ்டார்ட் பண்ணோங்க. காலையிலேயே டிஃபனுக்கு சொல்லியிருந்தாங்க, இட்லி, தோசை, அப்புறம் பார்த்திங்கன்னா கேசரி சொல்லியிருந்தாங்க, பொங்கல் சொல்லியிருந்தாங்க, சாம்பார், சட்னி. இதெல்லாம் காலையிலேயே ரெடி பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்ச என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் அதெல்லாம் எங்கள் ஹஸ்பண்டுக்கு பண்ணேங்க. அவங்க எல்லா திங்ஸுமே வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. பாத்திரத்துலேருந்து தண்ணியிலேருந்து திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடுவாங்க. சமைச்சு தரது மட்டும் தான் நம்ம வேலை. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல அவங்க வேறு அரேஞ்ச் பண்ண முடியலை. அதனால் 20 பீப்புளுக்கு செஞ்சு கொடுங்க, ஒரு 25 பேர் சாப்பிட்ற மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு வழியாக அதுவும் முடிச்சுட்டு அடுத்து மத்தியானம் லஞ்சுக்கும் சொல்லியிருந்தாங்க. மத்தியானம் லஞ்சோட வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. என்னென்ன செஞ்சுருக்கணும்: முட்டைக்கோஸ் பொரியல், பால் கறி, வத்த குழம்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா ரசம், அடுத்து சாதம் தாங்க. சாதம் அப்புறம் சாம்பாருங்க. ஒரு வழியாக வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோங்க. எங்கள் ஹஸ்பண்ட் செய்வாங்க, ஆனால் தனியாக இதுதான் ஃபஸ்ட் டைம் செஞ்சது. நம்மளாலேயும் முடியுங்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன சிச்சுவேஷன் நம்ம ப்ரூவ் பண்ணும்போது நமக்கும் முடியுங்கிறது நமக்கும் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கிடைக்குங்க. இன்னொரு தடவை செஞ்சு தான் பார்க்கலான்னு பார்த்தோம். கண்டிப்பாக எல்லாமே சாப்பாடெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அவங்களோட ஈவினிங் போலேயே அமௌண்ட் எவ்வளோன்னு நாங்கள் எதுவுமே கேட்கல. அவங்க தெரிஞ்சவங்கனால நாங்கள் கேட்கல. பட் அவங்களே இந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. 2000 கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னு பார்த்திங்கன்னா, இது ஒரு ஆர்டர், சின்ன ஆர்டராக இருந்தாலும் நாங்களாக தனியாக செஞ்சு அதுலேருந்து அமௌண்ட் வரும்போது ரொம்ப சந்தோஷம்.